நாடி பரிசோதனைனா சீனாவில் நிறைய நாடி பரிசோதனை இருந்தது. ஆனால் ஏகப்பட்ட குழப்பங்களோட ஒரு புரிதல் இல்லாமல் தான் நாடி பரிசோதனையே இருந்துச்சு. ஆனால் டாக்டர் சகோதரர்கள் நாடி பரிசோதனை வழியாக தான் செய்யணும், ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அதுதான் வந்து நோயறிதலுடைய தொன்ம நிலை அப்படிங்கிற மரபு வழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சீனாவிலேருந்து 2 நாடி பரிசோதனையை வந்து அவங்க மெயினாக வந்து தேர்வு செஞ்சாங்க. நிறைய நாடி பரிசோதனைகள் அங்கே இருந்தாலும் சூப்பர்ஃபிஷியல் டீப் பல்ஸும் லேயர் பல்ஸும் தான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து சரியாக தெரிஞ்சுக்கலாம். இதை ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்திடலாம். ஏன்னா மற்ற நாடி பரிசோதனைகள் சீனாவில் இருக்கிறது எல்லாமே வந்து வேறு விதமாக நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னும் போது இது 2ம் வந்து சரிப்படுத்த முடியும், முறைப்படுத்த முடியும்னு சொல்லி இதை தான் அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டாக்டர் சகோதரர்கள் வந்து வெறும் சிகிச்சை மட்டும்தான் அக்குபஞ்சரில் கொடுத்துட்டு இருந்தாங்க. நோயறிதல் முறையில் வந்து கேட்டறிதல் பார்த்தறிதல் தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது 2 தான். அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆண்டன் ஜோய் சூர்யாவாக இருக்கட்டும் சவுத் சைடில், இல்லை பிகே பாசு, வெறும் அக்குபஞ்சர் சிகிச்சை முறையாக தான் இந்தியாவுக்கு கடத்துகிறாங்களே ஒழிய நாடி பரிசோதனை அப்படிங்கிற சீனாவுடைய நோயறிதல் முறை வந்து இந்தியாவுக்கு வரவே இல்லை. அக்குபஞ்சர் வந்து பரவலாக பயன்படுத்தின காலங்களில் இந்தியாவில் பரவலாக இல்லை உலக அளவில் பரவலான காலங்களில் நாடி பரிசோதனை முறை வந்து கடத்தப்படலை. வெறும் சிகிச்சை முறைகள் தான் வந்து கடத்தப்பட்டுச்சு. ஆனால் திருவள்ளுவர் வாழ்ந்த காலங்களில் அந்த 2500 வருஷத்துக்கு முன்னாடி நாடி பரிசோதனையோடு தான் சிகிச்சை முறைகள் இருந்தது. அதே மாதிரி 7ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் இருக்கும் பொழுதும் நாடி பரிசோதனை வழியாக தான் வந்து சிகிச்சை பண்ணாங்க. ஏன்னா அது வந்து பாரம்பரியமாக மருத்துவத்தை கொண்டு வந்தாங்க. ஒற்றை புள்ளி அப்படின்னு வரும்பொழுதே அப்போ நாடி பரிசோதனையும் வந்து கரெக்டாக என்ன சொல்கிறது, அந்த நாடி மூலியமாக மட்டுமா நாடி வழியாக மட்டும்தான் நம்மளால் ஒற்றை புள்ளியை சரியாக தேர்வு செய்ய முடியும். சரிங்களா? இப்போ கேட்டறிதல் அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ நிறைய விஷயங்களை கேட்கும்பொழுது எதுக்கு கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் வந்து அங்கே வரும். பார்த்தறிதல்லையும் அந்த குழப்பங்கள் இருக்குது. நிறைய தொந்தரவுகள் தெரியும் நம்ம கண்களுக்கு பார்க்கும் பொழுது. உடம்புல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தொந்தரவுகள் நமக்கே தெரிஞ்சிடும். கேட்டறிதல்லையும் அவங்க சொல்லும்பொழுது நிறைய தொந்தரவுகள் சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாத்தையும் சொல்லும்பொழுது வைத்தியர் வந்து ஒரு வித கன்ஃபியூஷனுக்கு வந்துடும். அப்போ இதில் எதுக்கு முதல்ல கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துலான்றதுனால தான் மல்டி நீட்லிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸே வந்தது. அப்போ கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா கண்ணுக்கு ஒரு நீடில் போடுறதும், காதுக்கு ஒரு பிரச்சனைனா காதுக்கு ஒரு நீடில் போடுறதும், முடி கொட்டுறதுனா முடிக்கு ஒரு நீடில் போடுறது அப்படிங்கிற மாதிரியான கேட்டறிதல் வழியாகவும் பார்த்தறிதல் வழியாகவும் சிகிச்சை கொடுக்கும்போது தான் இந்த மல்டி நீட்லிங் அப்படிங்கிற பலப்புள்ளி சிகிச்சைகள் வந்து பிரபல்யமாச்சு. மக்களும் வந்து அதை தான் விரும்பினாங்க. அப்பா ஒரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நீடில், எப்படி மாத்திரை எப்படியோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாத்திரை சாப்பிட்டா மாதிரி தான் சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற ஆங்கில மருத்துவ முறை இருந்தது இல்லையா? அதே மாதிரி தான் மல்டி நீடிலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நீடில் அப்படிங்கிற இடத்துல பரவலாச்சு. இப்போ இதை வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்தியாவுக்குள்ளே அக்குபஞ்சர் வரும்போது நாடி பரிசோதனை முறை இல்லை. ஜப்பானில் இருக்கிற வரைக்கும் 1300 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நாடி பரிசோதனை வழியாக தான் சிகிச்சை பார்த்துட்டு இருந்தாங்க. நாடி பரிசோதனையில் பார்க்கும்போது ஒற்றை புள்ளியை தேர்வு செய்கிற முறை வந்து சரியாக இருக்கும். அவன் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணால் இருக்கட்டும், நாடி என்ன சொல்லுது அப்படிங்கிற இடத்துல வந்து அதுலேருந்து ஒற்றை புள்ளியை வந்து தேர்வு செய்கிற முறை வந்து இருந்தது அப்படின்னா நாடி பரிசோதனை தான் வந்து அங்கே நோயறிதல் முறையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக. அப்போ இந்த கட்டத்தை தான் வந்து டாக்டர் சகோதரர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. பல மரபொழி மருத்துவங்களை அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் அக்குபஞ்சரை அவங்க தேர்வு செஞ்சதுக்கு வந்து எந்தவித மருத்துவ பயன்பாடும் இல்லாமல் ஒரு மருத்துவம் ஒரு சிகிச்சை முறை வந்து மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து செய்ய முடியுது அப்படின்னா அது அக்குபஞ்சராக இருக்குன்றதுனால அவங்களும் ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா பலப்புள்ளி சிகிச்சைகள் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த முறையை தான் கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் அதுதானே பிரபலமாச்சு. அந்த பலப்புள்ளி சிகிச்சை வழியாக அவங்க தேடலில் இருக்கும் பொழுது தான் ஒற்றைப்புள்ளி சிகிச்சையோடைய அறிமுகம் வந்து அவங்களுக்கு கிடச்சிது. இப்போ ஒற்றைப்புள்ளி சிகிச்சையை பற்றி தேடும்போது தான் நிறைய புக்ஸ், அதாவது நம்ம ஊவே பிங்குடைய வார்த்தைகள் அவருடைய புத்தகங்கள்லாம் அவங்களுக்கு அறிமுகமாச்சு. அக்குபஞ்சர் பற்றின ஒற்றைப்புள்ளி சிகிச்சையை பற்றி அவர் எழுதி வச்ச குறிப்புகள்லாம் அவருக்கு கிடைக்கும்போது ஒற்றைப்புள்ளி சிகிச்சை தான் மேன்மைத்தன்மை அப்படிங்கிற உயரிய முறை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அதை தேடி அவங்க போகும்போது தான் இந்த நாடி பரிசோதனையை வந்து அவங்களுக்கு அறிமுகமாச்சு. அப்படி அந்த நாடி பரிசோதனை அறிமுகமாகும்போது தான் அதில் 2 வந்து அவங்க சீனாவில் நிறைய நாடி பரிசோதனைகள் இருக்கும்போது 2 முறையை வந்து அவங்க தேர்வு செஞ்சாங்க. ஒன்று லேயர் பல்ஸ், இன்னொன்று சூப்பர்ஃபிஷியல் டீப் பல்ஸ். இதை 2த்தையும் கொண்டு வந்து அதில் இவங்க பஞ்சபூதங்க தத்துவத்தோடைய அடிப்படையில் அந்த தத்துவத்தோடைய புரிதலோடு அந்த பல்ஸை வந்து ஒழுங்குபடுத்தினாங்க. எல்லா மரபொழி தத்துவங்களுமே அது
ஆயுர்வேதமாக இருக்கட்டும் இல்லை சித்த மருத்துவமாக இருக்கட்டும், பஞ்சபூதங்கள் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் அந்த மரபொழி மருத்துவங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இதை இவரும் ஃபஸ்ட்டு டாக்டர் பிரதர்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க மரபொழி மருத்துவங்களும் பார்த்துட்டு இருந்தவங்க தானே. அப்போ மரபொழி மருத்துவங்கள் எல்லாமே பஞ்சபூத தத்துவத்தோட அடிப்படையில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்போது அக்குபஞ்சர் மருத்துவமும் வந்து பஞ்சபூதங்கள் தத்துவத்தோடைய அடிப்படையில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் நாடி பரிசோதனை வழியாக தான் பஞ்சபூதங்களை கண்டறிகிறாங்க அப்படின்னும்போது அக்குபஞ்சருக்கும் நிச்சயமாக நாடி பரிசோதனை இருக்கும் அப்படிங்கிறத, அந்த நாடி பார்த்தல் முறை நிச்சயமாக இருக்குன்ற தேடலை நோக்கி அவங்க போகும்போது தான் சீனாவில் வந்து அவங்களுக்கு இந்த முறை வந்து நாடி பரிசோதனையோட நிறைய விஷயங்கள் வந்து அறிமுகமாச்சு. அப்புறம் அதுலேருந்து இருந்த 2 முறைகளில் இவர் லேயர் பல்ஸை வந்து ஃபஸ்லூர் ரஹ்மானும் சூப்பர்ஃபிஷியல் டீப் பல்ஸை வந்து சித்திக் ஜமாலும் வந்து பயன்படுத்தினாங்க. இதை வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அங்கே ஒரு மாதிரி இருந்தாலும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்தாங்க பஞ்சபூதங்கள் அடிப்படையில். அதாவது எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கும்போது அந்த ஒழுங்கு அப்படிங்கும்போது அந்த தத்துவத்தை பிரேக் பண்ணாமல் ஒழுங்குபடுத்தணும். அந்த இடத்துல டாக்டர் சகோதரர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இப்போ ஒழுங்குபடுத்தினாங்க, அங்கேருந்து கொண்டு வந்த நாடி பரிசோதனையை அவங்க அப்படியே பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு குருட்டு நம்பிக்கையாக இருக்கும், கடிவாள குதிரையாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே நிறைய குழப்பங்கள். முறையாக கற்றுக்கணுன்னா யார் முதல்ல கண்டுபிடிச்சாரோ அவருடைய பாரம்பரியத்திலேருந்து கற்றுக்கணும். அதெல்லாம் தாண்டி ஒற்றை புள்ளி சிகிச்சையிலேருந்து 3 புள்ளிகள் சிகிச்சை, அதுக்கப்புறம் மல்டி நீட்லிங் அப்படிங்கிற இடத்துக்கு சீனா போயிடுச்சு. அப்படின்னும்போது அந்த இடத்துல பாரம்பரியம் அவுட், பூர்வீகம் அவுட். அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன ரூட்டு மட்டும்தான் அவங்களுக்கு கிடச்சிச்சு, ஒரு நூல் மட்டும்தான் கிடச்சிச்சு. அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு அவங்கள நெக்ஸ்ட்டு ட்ராவல் பண்ணாங்க. இப்படி அவங்க பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நாடி பரிசோதனைகளை வந்து ஒழுங்குபடுத்தி 1.5 லட்சம் பேஷண்ட்டை குணப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 84க்கு அப்புறத்துலேருந்து 1999 வரைக்கும் அவங்க நாடி பரிசோதனை வழியாக தான் சிகிச்சை பார்த்தாங்க. அவங்கக்கிட்ட தான் ஹிமேஸ்வரி, டாக்டர் ஹிமேஸ்வரி, ஹோமியோபதி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஹிமேஸ்வரி, அவங்க ஹோமியோபதி இயற்கை மருத்துவர், அவங்க வந்து அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட படித்தவங்க தான் ஹிமேஸ்வரி. டாக்டர் சகோதரர்கள்கிட்ட தான் அக்குபஞ்சர் கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து படித்த நாடி பரிசோதனை அதன் மூலமாக தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசு கல்லூரியில் வந்து இயற்கை மருத்துவத்துடைய பேராசிரியராக வந்து அவங்களுக்கு பணியமர்த்தப்பட்ட உடனே அங்கேயும் வந்து மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க, நாடி பரிசோதனைகளை வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. நாடி பரிசோதனை வழியாக அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டையும் அவங்க பார்த்தாங்க. 1999 வந்து டாக்டர் சகோதரர்கள் வந்து இந்த நாடி பரிசோதனையை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இறைவழி மருத்துவத்துக்கு போயிட்டாங்க. அப்போது அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லித்தரதை நிறுத்தின உடனே ஈமேஸ்வரி கிட்ட தான் அதாவது டாக்டர் சகோதரர்கள் கிட்ட படிச்சுட்டு வந்த போஸ் கே முகமது மீரா, அக்குஹீலர் போஸ் கே முகமது மீரா இருக்கார் இல்லையா, அவங்கக்கிட்ட சிகிச்சை முறையை கற்றுக்கிட்டார். எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்ற சிகிச்சை முறையை டாக்டர் சகோதரர்கள் மேலே இருந்த ஈர்ப்பு, அவங்களுடைய சிகிச்சை முறை வழியாக தன்னுடைய மனைவியோட தீராத வியாதியை வந்து குணமானதை பார்த்து அவரும் அதில் படித்து முடித்தார். படித்து முடிச்சுட்டு நாடி பரிசோதனை கற்றுக்கணுன்ற இடத்துக்கு வரும்பொழுது அவங்க வந்து அந்த கல்வி கொடுக்குற அந்த இதையை வந்து பிரேக் பண்ணிட்டு அதுலேருந்து வெளியேறினதுக்கப்புறமா அவர் வந்து நாடி பரிசோதனை தேடி போகும்போது தான் ஹீமேஸ்வரி, அவங்க டாக்டர் சகோதரர்கள் கிட்ட படித்த ஹீமேஸ்வரி வந்து அவங்களுக்கு அறிமுகமாகறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நாடி பரிசோதனை வந்து நாடி பார்த்தல் முறையை வந்து அவங்க கற்றுக்கிட்டாரு போஸ் முகமது மீரா. அதை வந்து அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டதை அவர் வந்து ஒற்றை புள்ளி தேர்வு செய்கிறத மிகச்சரியாக அந்த நாடி பார்த்தல் வழியாக வந்து மிகச்சரியாக வந்து அவர் வந்து எல்லாருக்கும் பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட்டை பார்த்தாரு, மற்றவங்களுக்கும் அதை ஒழுங்கு பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அடுத்தடுத்த மேன்மை நிலை அப்படிங்கிறது ஆய்வை நோக்கி போகணும் இல்லையா. இப்போது எங்களுக்கும் தான் எங்களுடைய அகாடமியில் சொல்லிக் கொடுக்குறாங்க